சாயிரம். ஓம் சாயிரம். எனக்காக யாருமே இல்லை என்று புலம்புகிறாய். அது மட்டுமல்லாமல் உன் மனம் அன்பிற்காக ஏங்கி தவிக்கிறதை நான் உணர்ந்து கொள்கிறேன். உன்னுடைய அதிகமான எதிர்பார்ப்புகளே உன்னுடைய தோல்விக்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது. அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், யாரிடமும் அதிகமாக எதிர்பார்க்காதே, யாரையும் அதிகமாக நம்பாதே, யாரிடமும் அதிகமாக அன்பை செலுத்தாதே என்று. உன்னிடத்தில் என்ன இல்லை? அறிவு, திறமை, குணம், அன்பு எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது. இப்படி உன்னிடத்திலேயே அனைத்தும் இருக்கும் பொழுது மற்றவர்களிடம் நீ ஏன் அனைத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய்? மற்றவர்கள் மீது நீ வைக்கும் பாசமும் அன்பும் தான் உன் மனவேதனையை இப்படி ஏற்படுத்துகிறது என்பதை உணர்ந்து கொள் என் கண்மணியே. உறவுகளால் சிக்கி தவித்து விரக்தியின் உச்சத்தில் இருக்கும் என் பிள்ளையிடம் சில வார்த்தைகள் கூறவே உன் அப்பா வந்திருக்கிறேன். மனதை விட்டு விடாதே, நம்பிக்கையை விட்டே விடாதே. மற்றவர்களிடம் நீ வைக்கும் அன்பு மற்றவர்கள் உன் மனதை புரிந்து கொள்ளவே இல்லையே என்று நீ மனவேதனைப்படும் பொழுது அதை பார்க்க உன் சாயிநாதருக்கு சகிக்கவே இல்லை என் குழந்தையே. என் கண்மணியே, உன் மன வலிகளையெல்லாம் மறந்து நிம்மதியாக இரு. உனக்கான புதிய வழிகள் நிச்சயமாக பிறக்கும். அந்த வழிகளை நான் என் பிரியமான கண்மணிக்காக உருவாக்குவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும், அனைத்துமே உனக்கு சாத்தியமாகும். உன்மேல் முழுமையாக அன்பு வைத்திருப்பவர்களை நான் உனக்கு காண்பிக்கப் போகிறேன். ஒரு நாள் உன் அன்பிற்காக ஏங்கி உன்னிடம் வருவார்கள் அனைவரும். அது நடக்கத்தான் போகிறது. நீ அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் சிந்ததான் போகிறாய். உடனே ஓடி வந்து உன் அப்பாவிடம் நன்றி சொல்லத்தான் போகிறாய். என் வாழ்க்கையை மீட்டெடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே என்று முகமலர்ச்சியோடு ஆனந்த சந்தோஷத்தில் என்னிடம் வந்து சொல்லத்தான் போகிறாய். கஷ்டங்கள், மனவேதனை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான முதல் அடியை எடுத்து வைத்துவிட்டாய் என்றுதான் அர்த்தம். இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நானே வந்து உன் வேலைகளை உனக்கு முன்பாகவே முடித்துத் தருவேன். உன்னுடைய கர்ம வினைகளிலிருந்து உன்னை காப்பேன். உன் கர்ம வினைகளில் இருக்கும் வலிமைகளை நான் எடுத்துக்கொண்டு உனக்கு அதற்கான பயிற்சியை, அந்த கர்ம வினைகளால் வரும் கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை நான் உனக்கு கொடுப்பேன். இது வெறும் வார்த்தையல்ல, உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். இனி வரும் காலமெல்லாம் உன்னுடைய கை ஓங்கி நிற்கப் போகிறது. உன்னை தேடி உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து சிலர் அவர்களை அறிமுகம் செய்து கொள்ள உன்னை தேடி வருவார்கள். நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியத்துப்பட்டு அதிசயத்து நிற்கப் போகிறாய். நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்த்திவிட்டார் சாயப்பா என்ற வார்த்தைகள் உன் வாயிலிருந்து நிச்சயமாக வரும். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருந்தாயல்லவா? அழாதே என் பிள்ளையே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். உன்னுடன் எங்கும் எப்பொழுதும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சிறிதும் கவலையில்லாமல் தயக்கமில்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னாலேயே வடிவமைக்கப்பட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். 8 திக்கிலும் இருந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ சிந்தும் கண்ணீர் மட்டும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் உன் சாயி தேவா.
நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது. நானும் எந்த தீங்கையும் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. சந்தோஷமாக இரு. உன் வாழ்வில் நான் ஒளியேற்றுவேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் எந்த நொடியும் விட்டுக் கொடுத்ததே இல்லை. இரவெல்லாம் உன் தலையை வருடிக் கொடுத்தபடி உன் அருகிலேயே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பு. உன் உடலை வருத்தி உபவாசமெல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கிறாய். இதை இந்த சாயி நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலுப்பெற்று விட்டது. உனக்குதான் எத்தனை தொல்லைகள்! 2 பக்கம்தான் இடி வந்து கொண்டே இருக்கிறது போல உணர்கிறாயா? கஷ்டப்படுகிறாய் என்றால் அதற்கான சந்தோஷம் கூடிய விரைவில் உன் வாழ்வில் வரும் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதுமே இழந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உன்னிடம் சேர்வதற்கான அத்தனை வேலையையும் நான் இங்கு செய்து கொண்டுதான் இருப்பேன். உன் பூர்வ ஜென்மத்தின் புண்ணியத்தாலே நீ என்னை அடையாளம் கண்டிருக்கிறாய். எனக்கு செய்யும் சேவையின் மூலம் நான் பிரீத்தியடைந்து உனக்கு சேவகம் செய்ய ஆரம்பிப்பேன். உனது நிலை முற்றிலும் மாறி இன்பமயமாக போகிறது. நீ நினைத்ததெல்லாம் கிடைக்கப் போகிறது. கேட்டதெல்லாம் நடக்கப் போகிறது. துன்பத்திற்கும் உனக்கும் நெடுந்தூரம் இருக்கப் போகிறது. அப்போது நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய். நான் உனக்கு உடனடியாக பதில் தருவேன். உன் பெயரை யார் சொன்னாலும் அவர்களுக்கும் உதவி செய்வேன். இவ்வளவு விஷயங்கள் உன் வாழ்வில் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே கஷ்டத்தை உனக்கு நான் அனுமதித்தேன். ஏனெனில் இந்த மாதிரியான கஷ்டத்தை உன்னை தவிர வேறு யாரும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. உன்னால் மட்டுமே அது முடியும். இந்த துன்ப சுமை தூக்கி இன்ப நிலைக்கு வழிகாட்ட நீ எனக்கு எப்பொழுதுமே தேவை. அதனால் என்னுடைய பிள்ளையே, நான் உன்னை படம் போட்டு கொண்டிருக்கிறேன். திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறேன். மனம் வேதனையாக இருக்கிறதே என்று புலம்பாதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. இனி நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன். நடப்பது எல்லாமே நிரந்தரமான நன்மையாக இருக்கும்படி நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிக் கொண்டிருக்கிறேன். மிக விரைவில் உனக்கான பொன்னான நாள் வந்து கொண்டே இருக்கிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. பொய்க்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். வேதனையாக இருக்கிறதே, கவலையாக இருக்கிறதே, மாற்றங்கள் வரவே இல்லையே என்று புலம்பாதே. அதற்கான அறிகுறி நிச்சயமாக உனக்கு தென்படும், புலப்படும். அப்பொழுது உன் முகம் மலரும். அந்த முகம் மலர்வதை பார்க்க உன் சாயப்பாவும் காத்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் எல்லா நாளும் கவலையை விட்டொளி. உறுதியுடன் இரு. என் பக்தர்கள் துக்கப்படுவதில்லை. ஷீரடியில் கால் வைத்த அக்கணமே உன்னுடைய துன்பத்திற்கு முடிவு வந்துவிட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. என் மேல் நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் நீ நினைப்பது எல்லாமே உன் வசம்தான். மனம் கஷ்டமாக இருக்கிறதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் என் பிள்ளையே, மனம் பாரமாக இருக்கிறது போல உணர்ந்தால், மனவேதனையில் தவித்து கொண்டிருந்தால், உன் மனதில் ஒரு இனம் புரியாத சோகம் நிலைத்து இருப்பது போல உணர்ந்தால், இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நான் கடவுளல்ல, உன் அப்பா, உன்னுடைய தந்தை என்று நீ நினைத்தால் நிச்சயமாக இதை முழுவதுமாக கேள். நான் உன் தந்தை இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வருவேன் சர்வ நிச்சயமாக. தேடி அலைந்து சுற்றி திரிந்த நாட்களெல்லாம் போய் நல்ல காலமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சுக்கிர திசையை கையோடு அழைத்து வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. உடனடியாக ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழும். அதை உன் சாயப்பா நிகழ்த்தி வைக்கப் போகிறேன்.
எனவே என் குழந்தையே, இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராக இரு. உன் வேண்டுதல் எல்லாம் பலித்துவிட்டது. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. உன் சாயப்பா எப்பொழுதும் வாக்கு மீற மாட்டேன் பிள்ளையே. உன்னை நான் நிச்சயமாக தாங்கிதான் பிடித்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கியே தீருவேன். இந்த மாற்றம் இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் தடுமாற்றத்தை போன்றதோ? எப்பொழுது போல் நீ எதிர்கொள்ளும் ஏமாற்றம் போல் இருக்காது. உனது வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாகவே அது இருக்கக்கூடும். உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் கண்கள் பார்த்திருக்கும் போதே நீ வாழ்க்கையில் உயர்த்தப்படுவாய். கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கவும் படுவாய். சாயிநாதரே, உங்கள் கருணை கொண்ட பார்வை ஒன்றே போதும். பட்ட மரம் கூட துளிர்த்துவிடும். குழந்தையே, நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்தவனாக இருந்தாலும், ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்பண்புகள் கொண்டு இருந்தாலும், வறுமையின் காரணமாக மிக கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் தன்னம்பிக்கையும் இப்படி எதுவுமே இல்லை என்றால் நீ இந்த உலகத்தில் எதையுமே எதிர்கொள்ளவே முடியாது. எதிர்கொண்டு சாதிக்கவும் முடியாது. பிள்ளையே, நீ வீட்டிற்குள் நுழையும் பொழுது உனக்கு முன் வந்து வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும் பொழுது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாகவும் வருவதும், உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே தங்கமே. உன் வேண்டுதல்கள் தாமாக விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன். செயல்பட்டு கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று சகிப்புத்தன்மைதான். அந்த சகிப்புத்தன்மை மட்டும் உன் வாழ்வில் இல்லாவிடில் உன்னுடைய வாழ்க்கையே பறிபோகிவிடும். நான் பக்கபலமாக உனக்கு இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரியாக இருக்கிறேன். நான் சர்வ அதிகாரியாக இருந்தாலும், அனைத்துமே எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும், உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் அன்பும் பொறுமையும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை உன் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்க முடியும். உன் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையையும் தைரியத்தையும் அதை மட்டும்தான் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன். வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை பிள்ளையே. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை உருவாக்க உன் சாயப்பா உழைத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய எண்ணப்படி திட்டப்படி எல்லாம் உனக்கு நல்ல நேரத்தில், தகுந்த நேரத்தில், அதற்கு என்று உருவாக்கப்பட்ட நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். குழந்தையே, உன் வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ உன் வாழ்க்கையில் இனி இருக்கப் போகிறாய். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. குழந்தையே, சாயப்பாவை வணங்கியும் அனைத்து பிரச்சனைகளையும் அவர் காலடியில் சமர்ப்பித்து விட்டாலும் துன்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. நான் உனக்கென்று ஓர் திட்டம் வைத்திருப்பேன். அப்போது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிலையை நிச்சயமாக அடைவாய். என் திட்டப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்கவே முடியாது. தைரியமாக இரு என் பிள்ளையே. உன்னுடைய மங்களகரமான வருகைக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். சாயப்பா, என் வாழ்வு நன்றாக ஆகிவிட்டது. நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். துன்பங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகிவிட்டது. நான் ஆனந்த கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் சாயிநாதா என்று நீ என்னிடம் வந்து எப்பொழுது சொல்வாய் என்று ஏக்கத்தோடு நானும் காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. என்னை ஏமாற்றி விடாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு செயல்படு. நிச்சயமாக வெற்றி உனக்கு நிச்சயம். வாழ்க்கை வாழ்வதற்குதான் குழந்தையே. நான் உனக்கு உன்னுடைய மனநிலையை புரிந்து கொண்டுதான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். என் அழைப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடித்ததை உன் கையில் எடுத்துக்கொண்டு விரைந்து வா என் கண்மணியே. அப்பா உனக்காக விழி திறந்து கொண்டு எனது தர்பாரில் என் பிரியமான கண்மணிக்காக காத்து கொண்டிருக்கிறேன். எனது அனுமதியின்றி எதுவுமே நடக்காது என் பிள்ளையே.
எனது அனுமதியின்றி எவருமே என் மண்ணில் பதம் பார்க்கவே முடியாது. நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் என்னை வந்து காண முடியும். என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும். அவ்வளவு பொக்கிஷமான பிள்ளை நீ. நானே அழைத்திருக்கிறேன் உன்னை. சந்தோஷமாக வா. என் மண்ணை மிதி. என் காலடியில் அனைத்தையும் கொட்டிவிடு. உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே உன் சாயப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் மிக சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறேன் சாயிநாதரே என்று உன் நாவிலிருந்து வரும் வார்த்தைகளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் உடனடியாக ஒரு மாற்றம் வந்தே ஆகும். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. பிள்ளையின் கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுப்பவன் தானே தகப்பன். நான் உன் தகப்பன் தானே. உன்னுடைய கோரிக்கை, உன்னுடைய மனவேதனை, உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் தீர்த்து வைப்பேன். உன் மன வலிக்காக மருந்தாகவும் நானே செயல்படுவேன் என் பிள்ளையே. கலங்காமல் இரு. உடனடியாக ஒரு மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்வில் நிகழும். அந்த மாற்றத்தை என் பிள்ளைக்காக நானே ஏற்படுத்தப் போகிறேன். இதுவரை நல்ல நேரத்திற்காக காத்திருந்தாய் அல்லவா? இப்பொழுது அந்த நல்ல நேரமே உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. இன்று உன் வாழ்வில் கடைசி கட்ட நேரம் இதுதான். நாளை பால் திருப்பம் வந்து கொண்டே இருக்கும். நாளையிலிருந்து இதுவரை நீ சந்தித்த பிரச்சனைகளை இனி உன் வாழ்நாளில் சந்திக்கவே மாட்டாய். நான் உனக்காக செய்ய போகும் லீலையில் உன்னிடம் இருக்கும் பிரச்சனை கதிகலங்கி போய் உன்னை விட்டு ஓடப் போகிறது, வந்த தடம் தெரியாமல். என்னை முழுவதுமாக வணங்கி என்னை முழுவதுமாக சரணடைந்ததால் உனக்கு இந்த அதிசயத்தை, இந்த திருப்பத்தை உன் வாழ்வில் நாளை நிகழ்த்தவிருக்கிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை இந்த திருப்பத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தவிருக்கிறது. நாளை பார், அதிசயம் ஒவ்வொன்றாக நடக்கும். நீயே அதிசயத்து ஆர்ப்பரித்து நிற்கப் போகிறாய். மகிழ்ச்சி கடலில் துள்ளி குதிக்கப் போகிறாய். என்னுடைய மனதை தினம் தினம் குளிர்விக்கிறாய். உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்யப் போகிறேன்? எப்பொழுதும் நீ என்னையே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது பிரச்சனைகளை உன்னை சூழ விட்டு விடுவேனா உன் அப்பா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. உன்னை எப்பொழுதும் நான் பாதுகாப்பேன். உன்னை சுற்றியே எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். இன்னும் ஒரே நாள்தான். நாளை பார், திடீரென திருப்பம் மாறும். உன் வாழ்க்கை மாறும். மகிழ்ச்சியெல்லாம் கொண்டாட்டமாக மாறும். உன் வாழ்க்கையே புரட்டி போட போகிறது நாளை. என்னுடைய நிழலில் எப்பொழுதும் இருக்கும் என் பிள்ளைக்கு எந்த கஷ்டத்தையும் நெருங்க விடமாட்டேன். தைரியமாக இரு. உன் அப்பா சொல்கிறேன். அப்பாவின் வாக்கு என்றைக்கும் பொய்க்காது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு கஷ்டத்தையும் சோகத்தையும் வேதனையையும் கொண்டு வந்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. தைரியமாக இரு. நான் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படியும் மனவேதனை சோதனைகள் உன்னை சூழ்கிறதே என்று உன் மனம் பாடுபட்டால் உடனே வந்து கண்களை மூடிக்கொண்டு சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார். என் பாதத்தை பற்றிக்கொள். மீண்டும் பயமாக இருந்தால் என் கைகளை இறுக்கி பிடித்துக்கொள். உன் கஷ்டமான சூழ்நிலையில் பக்குவமே இல்லாத உன் மனது எடுக்கும் முடிவுகளால் தான் வாழ்க்கையில் நீ இவ்வளவு போராட்டத்தையும் தாண்டி கொண்டிருக்கிறாய், கடந்து வந்து கொண்டிருக்கிறாய். என் கண்மணியே, உன் கண்ணீர் காலங்கள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வந்து விட்டது. நிச்சயமாக அந்த முடிவை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் உன் வாழ்வில் என் திட்டப்படிதான் எல்லாமே நடக்கும். நாளை உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நிகழும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே உனக்கு இருக்கும். உன் வேதனை காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. உன் போராட்ட காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. உன் கண்ணீர் காலங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு வந்தே விட்டது.
அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படி அவரவர் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கஷ்டத்தையும் வேதனையையும் இன்பத்தையும் சரிவர அனுபவித்தே ஆக வேண்டும். யாருமே இதிலிருந்து தப்பவே முடியாது. கண்மணியே, நீயும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும். என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையை உனக்காக மற்றவர்கள் வாழ முடியாது. மற்றவர்களுக்காக நீயும் உனது வாழ்க்கையை தியாகம் செய்யவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். கஷ்டமோ இன்பமோ துன்பமோ தோல்வியோ வெற்றியோ எதுவாயிருந்தாலும் வாழ்க்கையை உன் காலம் முடியும் வரை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். குழந்தையே, நீ இன்று என்ன நிலையில் இருக்கிறாயோ அந்நிலையை உனக்கு அளித்தது உனது எண்ணங்கள்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கவே கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருந்தாலே போதும். உன் வாழ்வு உனக்கு வெற்றியை மட்டுமே தரும். நான் இருக்கிறேன், கலங்காதே.